இன்னைக்கு வழக்கா பச்சா பஞ்சாயத்துக்கு வருவாரா? சொன்ன சொல் மாற மாட்டாரையா, கண்டிப்பா வந்துருவாரு. வா வா வாங்க. வர்றங்க. சரி போங்க. என்ன வாங்கங்கிறீங்க போங்கங்கிறீங்க? முகத்தை பார்க்காம வாங்கன்னு சொன்னேன், பார்த்ததுக்கு அப்புறம் போங்கன்னு சொல்ல தோணுது. ஏய் வெத்தலைப்பட்டி பத்திரிக்கை பார்த்தல? ஆமா. அதுல மொய் எழுத கூடாதுன்னு போட்டிருக்கல, அப்புறம் எதுக்கு அண்டா? மொய் எழுதுறதுக்கா இல்லைங்க, சாப்பிட்டு வீட்டுக்கு போகும்போது இந்த பாத்திரத்தை கொஞ்சம் எடுத்துட்டு போறான்னு வந்தாங்க. இது கொஞ்சம் எடுக்கிற பாத்திரமா? வெளியே எடுத்து போய் வியாபாரம் பண்ண போறியா? கொண்டாங்க போயா. ஏங்க எல்லாம் எடுத்து போறாங்க, நான் எப்படி போறது? ஏய் முத்துறது ஈசல் போற மாதிரி. பழனிக்கு பால் காவடியா? இல்லைங்க, இது பாயாசத்துக்கு குடம் சாம்பாருக்கு. சோறு துண்டுல கட்டிக்கிடுவாங்க. விட்டாரி வேட்டியில் கூட கட்டுவிடா. முருகனுக்கு, கந்தனுக்கு, கொப்பனுக்கு, கோத்தாளுக்கு, கொக்காளுக்கு, உங்க மச்சானுக்கு, உங்க மாமனுக்கு, உங்க குடும்பத்துக்கு, உங்க ஊருக்கு. மச்சான் வண்டி ரெடி. ஏமா அழகுனாச்சு, இன்னைக்கு நம்ம வீட்டுல விசேஷம்னு தெரியுமில்ல, இன்னைக்குமா ஊர் பஞ்சாயத்துக்கு போகணும்? புருஷனுக்கு ஏத்த பொண்டாட்டி தான், சிரிச்சே வழிபிடுவியே. மச்சான் வந்திருக்கிற கூட்டத்தை பார்த்தா வடிச்ச சோறு பத்தாது போல இருக்கு. எல்லாருக்கும் மொத்தமா கஞ்சியை காய்ச்சி ஊத்திட்டுமா? வேணாம், ஆத்தூர் கிச்சடி சம்பாவே ஆக்கி அடிச்சிடறேன். அப்படியே முதல் பந்தியில் நானும் உட்கார்ந்துக்கிட்டுமா? மச்சான் எதுக்கு சொல்றேன்னா, நீங்க வர வரைக்கும் நான் காத்திருப்பேன், ஆனா என் வயிறு காத்திருக்காது பாருங்க. மச்சான் பஞ்சாயத்து முடி வரைக்கும் பச்சை தண்ணி கூட பல்லில் நீங்க ஊத்த மாட்டீங்க, ஆனா நான் மட்டும் ஒரு காசு பால் பாயசம் சாப்பிட்டுமா? வேணாம், பல்லே விளக்கல, வாய் நாரட்டும். வண்டியில இருங்க, வண்டி நாரட்டும். பஞ்சாயத்து நாரத்தாண்டா போகுது. சொல்லுப்பா. ஐயா, எங்க பெருசுங்க விட்டு போனது கையால விடந்தாங்க, அதுவும் கல்லும் கரடமா இருந்தது. படாத பாடுபட்டு நான் தாங்க அதை விளைச்சல் பூமி ஆக்கினேன். எப்பவும் ஓடி போன என் தம்பி இப்ப வந்து எல்லாத்தையும் சரி பங்கு கொடுன்னு கேட்கறான். இது எந்த விதத்துல நியாயம்? கையாகலாம் என்னங்க கையாகலாம், எங்க அப்பன் விட்டுட்டு போன சொத்துலதான் இவ்வளவு வசதியும் பண்ணி இருக்கிறான். இது வரைக்கும் கால்னா காசு கூட நான் அனுபவிச்சது இல்ல, எல்லாத்தையும் அவன் தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான். அதனால பெரிய மனசு பண்ணி எல்லா சொத்துலையும் எனக்கு சரிபாதி வாங்கி கொடுங்க. இந்த பாருப்பா, வெத்தவங்களை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்தி கஞ்சி ஊத்துறவன் தான் உண்மையான மகன். 9 வயசுல ஊரை விட்டு ஓடி போயிட்டு திடீர்னு இப்ப வந்து சொத்துல பங்கு கட்டினா எப்படி? வெத்தவங்களுக்கு கொள்ளி வச்சவன் அவன். இந்த குடும்பத்தோட நல்லது கெட்டதுலயும் நீ கலந்துக்கல. அவன் பாடுபட்டு சேர்த்த சொத்துல பங்கு கட்டியா என்ன அர்த்தம்? பிறந்த தோஷத்துக்காக பூர்வீக சொத்துல வேணா பங்கு கொடுக்க சொல்றேன். இதுதான் முடிவு. என்னங்க இது? வெத்தலையை போட்டு எச்சிய துப்புனா அது தீர்ப்பாயிடுமா? என் பங்கை எப்படி வாங்கணுங்கிறது எனக்கு தெரியும், நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன். ஏய் வாய மூடுற. ஏய் புலிப்பாண்டி, இந்த பஞ்சாயத்துங்கிறது மனுஷன் பிறந்த காலத்துல இருந்தே இருக்கு. நீ சொன்ன பாரு கோர்ட்டு சட்டம், அதெல்லாம் இந்த மரத்தடிக்கு அப்புறம் தான். இங்க சொல்ற தீர்ப்பு காகிதத்துல எழுதுறது இல்ல, ஆனா கல்வெட்டு மாதிரி. அதை எவனும் திருத்தவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. முதல்ல அதை தெரிஞ்சுக்க. மச்சான் மச்சான் வாங்க. என்ன மாப்பிள, வந்தவங்க எல்லாம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாங்கல்ல? ஒண்ணும் குறையிலையே. சாப்பிட்டதோட நிறுத்தல, ஆபாமா ஐயப்பன் கோயிலுக்கு இருமுடி கட்டின மாதிரி கட்டிட்டான்ல. மச்சான் எங்க நாக்கு நட்டுங்க. உங்களுக்கு பொண்ணுதான் பிறக்கும். எதை வச்சு சொல்ற? வாய் செவந்தா வாரிசு பொண்ணுதான் சொல்லுவாங்க. மாப்பிள அடிச்சு சொல்றேன், எனக்கு ஆணுதான் பிறக்கும். நான் அடிக்காம சொல்றேன், உங்களுக்கு பொண்ணுதான் பிறக்கும். எனக்கு ஆம்பளை பிள்ளை தான் பிறக்கும்னு சொல்றேன். பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும். எனக்கு ஆணுதான் பிறக்கும். பொண்ணுதான். மாப்பிள நீ என்ன சொன்னாலும் எனக்கு ஆம்பளை பிள்ளை தான் பிறக்கும். நான் வாங்க வாங்க உட்காருங்க. இருக்கட்டும். என்னதாயி எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சாமி. பழகாப்பனா ரொம்ப அமக்கலப்படுத்திட்டீங்க போல இருக்கு. எல்லாம் நல்லபடியா நடந்தது, நீங்க இல்லங்கிற ஒரு குறை தவிர. முருகா, அதான் இப்ப வந்துட்டாருல்ல சாமி. எங்க 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை, அதை நீங்க தான் தீர்த்து வைக்கணும். என்ன? ஒண்ணு இல்ல சாமி, எனக்கு ஆம்பளை பிள்ளை தான் பிறக்கும் நான் சொல்றேன், ஆனா மாப்பிள்ளை எனக்கு பொண்ணு தான் பிறக்கும்னு சொல்றாரு. நீங்க தான் இந்த பிரச்சனையை தீர்த்து பார்த்துட்டா போச்சு. அதாவது உக்கிரபாண்டி தலைச்சம் புள்ள ஆம்பளை புள்ளதான்.
மாப்பிள்ள. ஆனா நிமித்தப்படி கணக்கு போட்டு பார்த்ததுல பிறக்க போற பிள்ளையால தகப்பனோட கௌரவம், செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாம் போகும். அது மட்டும் இல்ல, ஊருக்கு முன்னால ஒரு நாள் நீங்க தலை குனிஞ்சு நின்னே தீரணும். என்னைக்கு அந்த புள்ள பெத்தவ முகத்தை பார்த்து அம்மான்னு சொல்லுதோ அப்பவே அவனை பெத்தவ உயிரோட இருக்க மாட்டான். சாமி, பெத்தவங்களுக்கு கொல்லி போடுற பாக்கி இந்த புள்ளைக்கு கிடையாது. சாஸ்திரம் எப்பவுமே பொய்யாகிறது இல்ல. இந்த ஆரியூர் வாழையானந்த வாக்குல சந்தேகம் இருந்தா சூரியன் அஸ்தமனமாகும் போதுதான் குழந்தை பிறக்கும், குழந்தை பிறக்கும் போதுதான் சூரியன் அஸ்தமனமாகும். இது நடந்தா நான் சொன்ன அத்தனையும் உன் குடும்பத்தில் நடக்கும். சாமி, இந்த கண்டத்திலிருந்து தப்புறதுக்கு வேற வழியே இல்லீங்களா? இதுக்கு ஒரு பரிகாரம் உண்டு. சொல்லுங்க சாமி, செஞ்சிடறோம். உங்க குலதெய்வம் கோயிலுக்கு போய் வருஷ பூஜை போட்டு வேண்டிக்குங்க. இந்த கண்டத்திலிருந்து தப்பிக்க இதுதான் வழி. அப்ப நான் வர்றேங்க. சரிங்க, வாங்க. வர்றேன். நான் தெய்வமா நினைச்சிட்டு இருக்கிற அழகுநாச்சிக்கு பிறக்க போற குழந்தையால ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்னால தாங்கிக்க முடியாது. மச்சான், நீங்க மச்சான் பயப்படுறீங்க? அதான் பரிகாரம் இருக்குன்னு சாமி சொல்லிருக்காரு, அது செஞ்சிருவோம். ஆமா மாப்பிள்ள, நம்ம சொந்த பந்தத்தோட குலதெய்வம் கோயிலுக்கு போறோம். வரிசை எடுக்கிறோம். பொங்க வச்சு மாவிளக்கு ஏத்துறோம். 1000-2000 பேருக்கு சோறு போடுறோம். போறையா? குலதெய்வ கோயிலுக்கு கூட போக முடியாம தடப்பட்டு போச்சு. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. ஜோசியர் சொன்ன மாதிரி இந்த குழந்தையால நம்ம குடும்பத்துக்கு அழிவுதான் நினைக்கிறேன். அப்ப மச்சான், நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த குழந்தை செத்து போச்சுன்னு நினைச்சுக்கணும். நாளைக்கு இந்த குழந்தையால உங்க கௌரவம், அந்தஸ்து, மானம், மரியாதை இதெல்லாம் போகணுமா? இல்ல நீங்க உயிருக்கு உயிரா தெய்வமா நினைக்கிற எங்க அக்கா உயிரை பறிகொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? மச்சான், குடும்பத்தை அழைக்கிறதுக்கு தான் குழந்தை வேணும். குடும்பத்தை அழிக்கிறதுன்னா அந்த குழந்தை வேண்டாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த குழந்தை செத்து பிறந்ததாக நினைச்சுக்கோ. ஒண்ணு புதைச்சிரு, இல்லன்னா எரிச்சிரு. சாமி, பச்சை மண்ண போய் என்ன சரிதானே? அட சரிதான்ப்பா. உன் பேர் என்னடா? சொடல. என்ன சொடலங்க?
முனியாண்டி சிவக்குளம் தானே வராரு. அட அந்த ஆளு பச்சை தண்ணியில வெண்ணெய் எடுக்கிறோம்ப்பா. டேய் என்ன பாத்துட்டு நிக்கிறீங்க? வண்டி வந்து நிக்குது, மூட்டை இறக்கி போடுங்க. முதல்ல கூலியை பேசிக்குவோம். உங்ககிட்ட 1 ரூபா 2 ரூபாய்க்கு பேரம் பேச முடியாது. என்ன கோடி கணக்கில் தான் பேசுவீங்களா? டேய் இப்பெல்லாம் கோடின்னு பேசினாலே ஊழல் நினைச்சு உள்ள புடிச்சு போட்டுருவாங்க. சும்மாவா குடுக்குறீங்க? நெத்தி வரும் நிலத்தை சிந்தரம் இல்ல. உன்னை யாரு நிலத்துல சிந்த சொன்னா ஒரு சட்டி எடுத்து புடிச்சுக்க. டேய் மூட்டைக்கு 50 காசு கொடுப்பேன், இஷ்டம் இருந்தா இறக்கி போடு. என்ன கிண்டல் பண்றீங்களா? நீங்களே செய்யுங்க. இது பெரிய விஞ்ஞானம், இன்ஜினியரிங் வேலை செய்ய முடியாதா? கண்ணு பாக்குது, கை செய்து போங்கடே. முதல்ல செய்ய வேண்டியதானே. படுத்துக்கிட்டே மூட்டை தூக்குறான் அவன். காசு கொடுக்க கூடாது, வேலை நடக்கணும். அப்ப இப்படிதான். நல்ல ஆளியா நீங்க. இரு கூலி பேசிட்டு வேலையை செய். கூலி என்னங்க கூலி? வயதுக்கு சாப்பாடு போடுங்க போதும். நீ மனுஷன். இவர் மூட்டையெல்லாம் தூக்கி போட்டு அளவு சாப்பாடு சாப்பிட்டுக்க. பின்னிட்டு பாருங்க. பின்னிடு. திருப்தியா சாப்பிடு, வெக்கப்படாத. முழு சாப்பாடே சாப்பிடு. பாரு கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நான் வெட்டு. சரக்கு இறக்குறாங்கல்ல, பணத்தை கொடுக்கறது. அவசரப்படாங்க, பில்லு போட்டுக்கிறேன். ஆனா பில்லு அப்புறம் போடலாம், முதல்ல பணத்தை எடுப்பா. ஆனா கொண்டாப்பா, நானே எண்ணிக்கிறேன். இனி பில்லு போடாத, போய் புல்லு போட்டுக்க. என்ன திருப்தியா சாப்பிட்டியா? பில்லு எவ்வளவு? 495. எது 495? ஆமாங்க. உள்ள இருக்க சாப்பிட்டு நான் கேட்கல, இவன் சாப்பிட்டது மட்டும் கேட்கறேன். இவர் சாப்பிட்டது மட்டும் தாங்க 495. இதுக்கு சேர்த்து கொடுத்துருக்கான். இங்கதான் இருக்கேன். காசை வச்சுட்டு போங்க. புடிச்சுக்க. எதுக்கு நான் கை பிடிக்கிறீங்க? உன் காலை வேணாலும் பிடிக்கிறப்பா. ஊர் வரைக்கும் வந்து எங்க மச்சாங்கிட்ட நீ சாப்பிட்டது கணக்கு சொல்லிட்டு போப்பா. நான் என்ன வந்து அவர்கிட்ட சொல்லணும்? நான் வேலை செஞ்சா சாப்பாடு போட்டுங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. எப்பா யானைக்கு தீனி வாங்கி போட்டா கூட 500 ரூபாய் ஆகாது. அந்த அமுக்கு அமுக்கி இருக்கிறிய. இந்த காசு விஷயத்துல மட்டும் எனக்கு என் மச்சானுக்கு விரிசல் ஏற்பட்டு கூடாது. நீ சாப்பிட்ட 500 ரூபாய நான் தான் எடுத்துட்டேன்னு அவர் தப்பா நினைக்க கூடாது. அத வந்து விளக்கிருப்பான். நான் வந்து வளர்க்கணுமா? என்ன உங்களோட வம்பா போச்சு? நான் என்ன வந்து வளர்க்கறது? அதான் விதி. நீ வந்தா தான் சிக்கலே தீரு. வா ராஜா, வா 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 வா. வணக்கம். வாங்க. வணக்கங்க ஐயா. எதுக்கு இதெல்லாம்? ஐயா, இந்த வருஷமும் நம்ம ஏழூர் மாரியம்மன் கோயிலுக்கு அரசாங்கம் உங்களை தக்காரா போட்டிருக்காங்கல்ல, அதுக்கு தாங்க. என்ன வேட்டைக்காரர, உங்க தம்பி குணமாயிட்டானா? குணாயிட்டான்னு சொல்ல முடியல, குணம் ஆகலன்னு சொல்ல முடியல. நீங்க தக்காரா வந்தாலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க. எல்லாம் என் மக சுந்தரியோட ராசிதான். எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போங்க. பரவாயில்லைங்க, நாங்க வரோங்க. சரி. வரேங்க. அப்பா, நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். சரிம்மா. எப்பா உன்னொரு ஆள் வந்து இறக்கணுமா? நீ இறக்க மாட்டியா? அதுக்குல இது என்ன சத்திரமா? என்ன நீ சாப்பாடுலயே குறியா இருக்கிறாங்க? சாப்பிட்டு பாத்தல? அதுக்குல டிராக்டர்ல குளியும் வந்தது பசிக்குது. குலுங்காத டிராக்டர் கண்டுபிடிப்போம். மச்சான் யார் மாப்பிள்ள இது? 495 ரூபாய்ங்க. அப்படின்னா சந்தையில மூட்டை தூக்குனா காசு கொடுத்த வேண்டாம், எனக்கு வயிற்றுக்கு வழியை காட்டுங்க. வழியை காட்டினா 495 ரூபாய்க்கு பில்ல காட்டிதான். அதை நிரூபிக்கிறதுக்காக கூட்டி வந்தியாக்கும். நான் யோக்கியன்னு காட்டிக்கணுங்கல்ல. வயதுக்கு போறதுல வரவு செலவு பாக்குறாருங்க. அது எப்படிங்க உடம்புல ஒட்டும்? பசை தடவிட்டு செவத்தோட போய் நின்று ஓட்டிக்குவேன். அட சும்மா இருங்க மாப்பிள்ள. உன் பேர் என்னப்பா? பூவரசங்க. இங்க வேலை பாக்குறியா? 3 வேளை சாப்பாடு மட்டும் போடுங்க, எல்லா வேலையும் செய்ய. ஒரு வேலைக்கே 495. மச்சான் சம்பளம் எவ்வளவு வேணாலும் பேசுங்க, இந்த பாதிக்கு சாப்பாட்டுக்கு மட்டும் ஒத்துக்காதீங்க. மொத்த சொத்தை வித்தாலும் பத்தாது. தம்பி, காசுக்கு போய் புண்ணியம் தேடுறதை விட பசிக்கு சாப்பாடு போட்டா அதே பெரிய புண்ணியம். சரியா சொன்னீங்க. சேக்கா, இவனுக்கு சோறு போட்டோம், மொத்த குடும்பம் காசு இல்லாம காசில போய் நிப்போம்.
சுடுங்க, நல்லா போடுங்க. ஆத்துல இருக்கிற அத்தனை மீன் அரைச்சு எடுத்துங்க. நல்ல ஈட்டு பிடிக்கடி. ஐயோ, ஏ பாருமா, ஐயோ, இங்க போடு, அது பாரு. அடி பாருங்களா, இப்படி பண்ணிட்டீங்களே, நான் என்ன பண்ணுவேன்? நீ இருக்க சொன்னேன், அதுக்காக சேலை இப்படி அடி இழுக்கிறது? புடவை பாயிடுச்சு. போய் கரையில இருக்கிற பாவடர் ரவிக்க தூக்கி போடு. போடி. ஐயோ, முகக்கட்டி போடு. ஏய், திருப்பி நடி, திருப்பி தூக்கி போடுங்கடி. ஐயோ, பாவடையும் போச்சு, அழுக்கையும் போச்சு. என்ன பண்ற? அரே, எங்கடி போறீங்க? நில்லுங்கடி. யாரு? யாரது? என்ன? அங்க அங்க என் கொலுசு விழுந்துடுச்சு. கொலுசா? போட்டோம். வீட்டுக்கு போனா திட்டுவாங்க. ஓஹோ, அத நான் எடுத்து கொடுக்கணுமா? தண்ணிக்குள்ள கொலுசு எல்லாமா போட்டு இறங்குவாங்க? என்ன பொண்ணுமா நீ? எங்க போச்சு? ஆபத்துக்கு பாவம். அது எங்க? உன்னதுதான் பரவாயில்ல. அது எங்க?